அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோட பெயர் மண்ணின் மரங்கள். கார்த்திக் அண்ட் தமிழ்தாசன் எழுதியிருக்கிறாங்க. தன்னரம் பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்த இந்த புத்தகம் மரத்தை பற்றி தான் பேசுது. ஸோ இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மரம் சார்ந்த நினைவுகளை பற்றி எனக்கு யோசிக்கணும்னு தோணுச்சு. ஸோ என்னோடய நினைவுக்கு மரம்னா என்னன்னு தோணும்போது எனக்கு நிழல் தான் ஞாபகம் வருது. ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சில வீடுகள் பார்த்திங்கன்னா எப்பயுமே குளுமையாக இருக்கும். அந்த மதிய நேரம் போனாலும் அங்கே ஒரு நல்ல ஒரு நிழல் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற 4 வழிச்சாலைக்கு முன்னாடி இருந்த நெடுஞ்சாலைகள்லாம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல அடர்த்தியான புளிய மரங்கள் இருக்கும். சில பகுதிகளெலாம் போகும்பொழுது ஒரு துளி வெயில் கூட ரோட்டில் படாத அளவுக்கு அடர்த்தியான நிழலை நம்ம அதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி சாலைகளை இப்போ நினச்சி பார்த்தாலே அழகாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த சாலைகள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இல்லை, எல்லாமே மரங்கள்லாம் அகற்றப்பட்டு வேறு வகையான செடிகள் வச்சு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதோட பொலிவே போயிடுச்சு. ஸோ அந்த நினைவுகள் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா ஒரு தம்பி தோட்டம்ங்கிற அந்த ஸ்கூல் பேரே அதுதான். அதுலேயே ஒரு தோட்டம்தான். அடர்த்தியான மரங்கள், எங்கே பார்த்தாலும் அடர்த்தியான மரங்கள், தென்னந்தோப்புகள். நிறையா வகுப்புகள் மரத்துக்கடியில் தான் நடக்கும். ஸோ மரம்னாலே அந்த ஒரு நிழல்ங்கிற அந்த நினைவுகள் தான் வந்தது. ஸோ வேறு என்ன மரம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நிறையா அந்த மரத்துக்கு அடியில் அந்த நிழலில் நிறையா பேர் இந்த வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த அயன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் தறிகள் வீட்டுக்கு வெளியே தறி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி வேலைகள் அந்த மரத்துக்கடி நிழலில் செய்கிற வேலைகள்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் மரங்கள்லேயே எனக்கு நிறைய வகையான உணர்வுகளை கொடுத்த மரங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற மரங்கள் எனக்கு ஒரு வகையான நிழல் தன்மையும் அது அந்த மண்ணுக்கு தகுந்தமான ஒரு உணர்வை கொடுக்கும், நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி. ஆனால் இதுவே ஒரு கேரள பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கும்பொழுது அந்த வனத்தில் இருக்கிற மரங்கள் எனக்கு ஒரு பிரம்மாண்ட தன்மையை கொடுக்கும். அங்கே ஒரு அந்த மரங்கள்லேருந்து ஒரு வகையான அந்த காட்டிலே ஒரு வகையான ஒரு வாசனைகளும் எனக்கு வித்தியாசப்படுத்தும். இந்த மாதிரி மரங்கள் பற்றியான நினைவுகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த மரம் சார்ந்த தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மண்ணின் மரங்கள். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, நம்ம மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்ப மானிட பிறப்புங்கிறத உணர வைக்கும். ஏன்னா நம்ம மனிதர்கள் அவங்களோட சுயநலத்துக்காண்டி இந்த இயற்கையை அழிக்கிறாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு நிறையா தகவல்களும் இருக்குது. அது எடுத்துக்காட்டால் அதோட முதல் கட்டுரையிலேயே பார்த்திங்கன்னா வரலாற்றின் மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு தான் மொரீஷியஸ். அந்த மொரீஷியஸ் தீவு போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் இவங்களோட காலடி தடங்கள் அதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைய நல்லா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அது மனித காலடி தடமே படாத ஒரு தீவாக தான் இருந்திருக்கு. இந்த காலனி ஆதிக்கங்கள்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அதுக்கப்புறம் 1973
ஒரு ரிசர்ச்சுக்காண்டி சில வல்லுநர்கள் வந்து உள்ளே போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கல்வேரிய மேசர் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு மரம் வந்து அழிவு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 மரங்கள் தான் மிச்சம் இருந்திருக்கு. அதுவும் 300 ஆண்டுகளாக அந்த மரம் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் இதை அழிய விட்டுறக்கூடாது. இன்னும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, டோட்டோன்னு ஒரு ஒரு வகையான பறவை இனம் இருந்திருக்கு. அது வான்கோழி மாதிரி ஒரு ஒரு உயரமான ஒரு பெரிய பறவை. இந்த பறவையும் வந்து வழக்கம் போல் மக்கள் வேட்டையாடி அந்த இனத்தவே அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த பறவை இனம் அழிஞ்சதுக்கும் இந்த கல்வேரிய மேசர் மரம் அழிவுக்கும் என்ன காரணம்னா, என்ன சம்மந்தம் இருக்கும்னா, இந்த டோட்டோ பறவை வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து கல்வேரிய மேசர் மரத்துலேருந்து வர ஒரு வகையான பழம், காய். அதை சாப்பிட்டுட்டு அதனோட கழிவு வந்து விதையாக வந்து மண்ணில் பட்டு அது மூலமாக அது நிறையா இடங்களில் இந்த மரத்தை வந்து பரவலாக வளர வச்சிருக்கு, விதைத்து. ஸோ இந்த டோட்டோ இனம் அழிஞ்சனால இதுக்கப்புறம் அது பரவலாக அந்த மரம் வளரலை. ஸோ இதை படிக்கும் பொழுது எனக்கு இன்னும் இன்னொரு இடத்துல படித்த ஞாபகம். யானை வந்து அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. யானை நிறையா தாவரங்களை சாப்பிட்டுட்டு அதோட சாணத்தை வந்து போட்டு போகிற இடங்களில் மரங்கள் வளர்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமான காடுகள் வளருங்கிறது ஒரு உண்மை. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ ரிலேட்டட் இருக்குது. ஒரு உயிர் இனமே மனிதர்கள் இனங்கள்னால அழிஞ்சிருச்சுன்னா அது தொடர்பான மற்றொரு உயிரினமும் அழியுது. இப்போ டோட்டோ பறவை அழிஞ்சனால கல்வேரிய மேசர் அந்த மரமும் அழிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இதேமாரி தென் அமெரிக்கா பக்கத்தில் சில்லி நாட்டு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்டர் தீவுலேயும் பார்த்திங்கன்னா மனித இனங்கள் வந்து வேலைகளை பார்த்துருக்கு. என்னென்னா, அந்த காலத்தில் அங்கே இருந்த மக்கள் வந்து கடலில் போய் டால்ஃபின் வகையான மீன்களை வேட்டையாடி சாப்பிட்றதுல ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கடல்களுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுமரம் தேவைப்படுது, போட்டு. அந்த கட்டுமரத்துக்கு டோரோ மிரோ அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து வெட்டி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க போட்டாக. இதை நாளடைவில் அதிகமாகி டால்ஃபின்களை வேட்டையாடுறதுக்கு போகிறதுக்காக இந்த மரங்கள் நிறைய அழிக்கப்பட்டு போட்டாக ரெடி பண்ணி கட்டுமரமாக ரெடி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மரமே அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் படி பார்த்தா இந்த 2 வகை மரங்கள் மட்டும்தான் போயிருச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏகப்பட்டது இந்த மாதிரி அழிஞ்சு போச்சு. ஏன் நம்ம அவ்வளோ தூரம் வெளிநாட்டெல்லாம் போய் பார்க்கணும்? நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இருந்த தாத்தா பூச்செடி, மின்மினி, பொன்வண்டெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும்போது அதை வச்சு பாட்டிலெல்லாம் அடைச்சி வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் குருவி, தேவாங்கு, நரி, இப்போ இதெல்லாம் இப்போ அதோட சுவடே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு டோரோமிரா மரம் போன மாதிரி, டோட்டோ பறவை காணா போன மாதிரி, காணமயில்னு ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. அது மாதிரி அதுவும் அழிஞ்சு போச்சு. இது மாதிரி பல அழிவுகள் வந்து மனிதர் இனங்கள்னால தான் நடந்திருக்கு. ஏதோ அவங்களோட சுயநலத்திற்காக வெட்டப்பட்ட மரங்களும் வேட்டையாடப்பட்ட பறவைகள்னால பல இன மரங்களும் பறவைகளும் அழிஞ்சிருக்கு. இந்த கட்டுரையில் வந்து இந்த வரலாறுகளை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனிதர்கள் வந்து தங்களோட சுயநலத்திற்கு மட்டுமே இதை பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் இருக்கிற மாதிரி தெரிகிறது மனிதர்களுக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாவமோ தவறோ, அது அதே மாதிரி
ஒரு மனிதன் இன்னொரு இனத்த, அது மரமோ, செடியோ, கொடியோ, பறவையோ, விலங்கோ, அதையும் அடிமைப்படுத்துறது, அத அழிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறை, வன்முறைங்கிறது நமக்கு இன்னும் நெறைய பேத்துக்கு அத வந்து உணராம இருக்கிறோங்கிறது தான் உண்மை. இந்த கட்டுரையில படிச்சு முடிக்கும்போது அத நம்மனால உணர முடியும். அதே மாரி அடுத்த கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணின் மரங்கள்னு ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையில வந்து பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு சாலைய கடந்து போகும்போது, அவங்க சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கும் பொழுது, ஒரு அத்தி மரம் இருந்திருக்கு. அந்த அத்தி மரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பூச்சிகள், வண்டுகள், குருவிகள், பல சத்தங்கள் வந்து ரிங்காரம் இட்டுட்டே இருக்கும். ஒரு சில பல வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலை விரிவாக்கம் பணிக்காக அந்த அத்தி மரத்த வெட்டிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து ஒரு தூங்குமூஞ்சி மரத்த வச்சிடுறாங்க. அதுவும் வளருது, பெரிய நிழல் தருது. ஆனா, அங்க வந்து அந்த இருந்த அந்த பூச்சிகளின் சத்தங்களும், பறவைகளின் சத்தங்களும் அங்க இல்ல. என்னன்னு பார்த்தா, அ அது வந்து தூங்குமூஞ்சி மரங்கிறது வந்து ஒரு அயல்நாட்டு மரம். அப்பதான் தெரியுது. ஸோ, அப்ப இருந்து தான் இந்த மண்ணின் மரங்களுக்குரிய கான்செப்ட்ட தேடி போறாங்க. அதுல என்னன்னா, ஒரு மண்ணின் மரங்கள்னா எப்படின்னா, ஒரு மனிதர்களின் அ உருவாக்கத்துக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே, அ இ அந்தந்த நிலப்பரப்புகளுக்கு, அந்தந்த தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழல்ல இயற்கையான ஒரு படிமங்கள் மூலமா அதுவா வளர்ந்து வர தாவரங்களும், மரங்கள் தான் மண்ணின் மரங்கள்னு சொல்றாங்க. அ அது இல்லாம அ வேறொரு மரத்தையோ, வேற ஒரு நிலத்திலேருந்து எடுத்துட்டு வந்த மரத்தையோ வந்து நடுறது வந்து ஆரோக்கியமற்ற தன்மைங்கிறத வந்து சொல்றாங்க. ஏன்னா, ஒரு மரம் வந்து நிழல் மட்டும் தர்றது மட்டும் அதோட வேலை கிடையாது. அந்த அந்த எப்படி சொல்றது? ஒரு இனம் வந்து ஒரு இடத்துல பல 1000 வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளிய அனுப்பணும்னா, எப்படி ஒரு பாதிப்பு இருக்குமோ, அதே பாதிப்பு தான் அந்த தட்பவெப்பநிலைக்கு, அந்த நிலப்பரப்புக்கு தகுந்த அந்த மண்ணின் மரங்கள நீக்கிட்டு வேற ஒரு மரத்த வைக்கிறதுனால, நெறைய அது சார்ந்த, அது தொடர்பான மத்த உயிரினங்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுதுங்கிறது இதில தெரியுது. அது இல்லாம இது இன்னும் சூப்பரா சொல்லணும்னா, இதுக்கு முன்னோர்கள் வந்து அழகழகா பேர் வச்சாங்க. ஏதோ நம்ம மண்ணின் மரங்கள்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா, பலா, வாழை, புன்னை, வஞ்சி, பனை, கடம்பு, மருதம் இந்த மாரி இலுப்பை போன்ற இயல் தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஈஸியா சொல்ற மாரி இருக்கும். இதுவே அயல்நாட்டு தாவரங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆ சீமை கருவேலம், முள்முருங்கை, சுபா புல், காட்டாமணக்கு, தூங்குமூஞ்சி வகை, பார்த்தீனியம், குல்முகர், மயில்கொன்றை, தைல மரம் இதெல்லாம் வந்து அயல்நாட்டு மரங்கள். இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. மண்ணின் மரங்கள்லாம் மா, பலா, வாழை, தென்னை, பனை இதெல்லாம் வந்து பார்த்தா அழகா ஈஸியா சொல்ற மாரி இருக்கு. அதிலேயே அந்த பெயரிலேயே வந்து அ பழமை தெரியுது. இந்த கட்டுரையில பார்த்தீங்கன்னா, சங்கத்தமிழ் அ பழமையான புத்தகங்கள்ல இருந்து நெறைய மரங்கள் பத்தியான தகவல்களும் இருக்கு. பல வகையான நூற்றுக்கணக்கான மரங்களின் பெயர்கள் சங்க நூல்கள்லலாம் இருக்குங்கிறதையும் இந்த கட்டுரையில நம்மளால பார்க்க முடியும். இதில எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துக்கு அடியில வளரும்ல கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த பார்ப்பனர்கள் வந்து ஒரு அ ஒரு இதுக்கு ஒரு மதிப்பே தராத ஒரு அ அ தாவரங்களா அத கருதுவாங்க. அத வந்து படையலுக்கும் அத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாரி கீரையும் அந்த 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 வகையில சேர்ந்ததுங்கிறத சொல்றாங்க. இப்ப வந்து கீரை எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா, அதில எவ்வளோ சத்துக்கள் இருக்குங்கிறத உணர்ந்து அ அத நம்ம சாப்பிட்றோம். ஆனா, அந்த காலத்தில வந்து கீரைய வந்து யாரும் வேளாண்மை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச முன்னாடி வந்து கீரைகள தனியா ஒரு விவசாயம் பண்ணி சமீப காலமா தான் வருடங்களா தான் நான் என்னால பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி அதுக்குன்னு தனியா யாரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து
ஒரு வழிநடையில ஓரமா காட்டுப்பகுதியில வளர்ற ஒரு தாவர இனமா தான் இருந்துச்சு. அது சங்க இலக்கியங்கள்ல பழைய புத்தகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏழைகளுக்கான உணவு, கீரை, அடித்தட்டு மக்களுக்கான உணவு அப்படிங்கிறது குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா கீரை எவ்வளோ முக்கியம் இப்ப நமக்கு உணர முடியுது. அதேமாரி மருத்துவத்த பத்தியான ஒரு விரிவாக்கம் இதில இருக்கும். மருத்துவத்தில வந்து இந்த மருங்கிற அந்த சொல் வந்து மனம்ங்கிற இத குறிக்குதுங்கிறாங்க. ஸோ ஒரு 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 அந்த மணத்த வச்சு தாவரங்கள கண்டுபிடிச்சு, அதன் மூலமா அதோட இனத்த ஐடென்டிஃபை பண்ணி, அத எடுத்துட்டு வந்து மருந்துகள் தயாரிக்கிறது தான் மருத்துவம்ங்கிற மாரி இதோட விளக்கங்கள் இதில இருக்கும். அது நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கட்டுரையில வந்து மரத்தோட வழிபாட்டு முறைய வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஆரியர்கள் வந்து மரத்தோட வழிபாட வந்து முன்வைக்க மாட்டாங்க. ஆனா, ஆம் நம் மண்ணின் மரங்கள வந்து மக்கள் அ அதாவது கிராமத்து மக்கள் அது ஒரு முக்கியமான ஒரு இறை வழிபாடா கருதியிருக்காங்க. எப்படின்னா, அ ஒரு மரத்த வந்து கந்துங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப பழமையான ஒரு மரத்த வந்து முதிய மரத்த வந்து கந்துங்கிறாங்க. ஸோ, அத வந்து வழிபடுறாங்க. அந்த கந்துங்கிறத தான் இப்ப முருகன வந்து கந்தன் கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மரம் அந்த காலத்தில ஒரு வழிபாட்டு பழைய ரொம்ப பழமையான முதிய மரத்த வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய அ அ இதா தான் பார்க்குறாங்க மக்கள். அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு முன்னாடி வந்து கல்கள் வச்சு, சிலைகள் வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி மரங்கள் வந்து தூர போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த சிலைய நோக்கியும், அந்த கற்கள் நோக்கியும், அதுக்கு ஒரு கோபுரங்கள் கட்டியும், அப்படியே அத டெவலப் பண்ணிட்டு மரங்கள வந்து கோவிலுக்கு வெளிய தள்ளிர்றாங்க. இதுதான் நாளடைவுல நடந்திருக்கு. ஆனா, இன்னும் வந்து இந்த மர வழிபாடுங்கிறது வந்து இன்னும் அதிகமாவே இருக்கு. இன்னும் இந்த நாட்ல மட்டும் நெறைய நாட்ல இருக்கு. நம்ம நாட்ல வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து சத்தியமங்கலம் பகுதியில அந்த சோழர் இனத்தைச் சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க யாராவது அவங்க வீட்ல இறந்துட்டாங்கன்னா, ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மரத்த எடுத்துட்டு வந்து அவங்க இறந்த புதைத்த இடத்துல வந்து வச்சுருவாங்க. அது பல வருடங்கள்ல நல்லா வளர்ந்துரும். அத வந்து அவங்க தாத்தா, பாட்டி அப்படின்னு அவங்கள அந்த மரத்த அவங்க இருக்கிற வரையும் இது எங்க தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இந்த மாரி அத பார்த்து வளர்றாங்க. அத வந்து ஒரு குடும்ப உறுப்பினராவே கருதுறாங்க. அது வழிபாட்டு முறையாவும் கொண்டு வராங்க. இன்னும் வழக்கத்துல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான கட்டுரை என்னன்னா, அழிக்கப்படும் இடையப்பட்டி வெள்ளிமலை கோவில் காடுன்னு ஒரு கட்டுரை இருக்கு. அ இந்த இடையப்பட்டிங்கிற ஊர் வந்து எங்க இருக்குன்னா, மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். இங்க ஒரு வெள்ளிமலை காடுன்னு சொல்லி ஒரு காடு இருக்கு. அங்க வந்து ஒரு கோவில் இருக்கு. இத ஏன் இந்த கட்டுரையில முன்வைக்கிறாங்கன்னா, இந்த ஊர் பகுதியில இந்த காடு ரொம்ப பழமையான காடு. அ இது ரொம்ப வருஷங்களா இந்த ஊர் மக்கள்னாலேயே பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரங்களுமே வந்து கடவுளா வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அ வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அ இது இல்லாம இந்த காட்ட பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள நியமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுற்றுப்புற ஊர் மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு வீட்லருந்தும் அரிசிகளும், ஆ அவங்களுக்கு பணமும் உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி தகவல்கள்லாம் இருக்கு. இத ஏன் இந்த கட்டுரையில சொல்றாங்கன்னா, இந்த காடுகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அழிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, ஆ நம்ம இந்த கவர்மெண்ட்னாலேயே நெறைய மிலிட்டரி கேம்ப்பு, மத்த ஆர்மி ரிலேட்டடான கேம்ப் அது அவங்க ரிலேட்டடான ஸ்கூல் இந்த மாரி கவர்மெண்ட் ஓட ஸ்தாபனங்கள் அங்க வந்து நிறுவப்படுறாங்க. அதனால நெறையா மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. இந்த மரங்கள் வெட்டப்படும்போதும், அந்த மரங்களெல்லாம் வந்து மக்கள் எடுத்து உபயோகப்படுத்தல. ஏன்னா, அது வந்து தெய்வமா கருதியிருக்கிறாங்க. இதுக்கு இதனால அந்த கடவுள் கோவப்பட்டு இவங்களுக்கு எந்த தண்டனையும் தரலங்கிற அப்படிங்கிற அவநம்பிக்கையும் அவங்க கொண்டுக்கல. ஏன்னா என்ன எதனாலன்னா,
அந்த கடவுள் வந்து எங்களுக்குரிய கடவுள். அது எங்கள நாங்க ஏதாவது தப்பு செஞ்சா தான் தண்டிக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலயும் இருக்கிறாங்க. அ இன்னும் அந்த காடுகள் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அதில வந்து இன்னும் ரொம்ப பழமையான மரங்களும், இன்னும் பல வகையான தாவர இனங்களும் அதில இருக்கு. இன்னும் அங்க வந்து ஆடுகள் மேய்க்கிறாங்க அதிகமா. நெறைய விதவிதமான பூச்சி இனங்களும் இன்னும் இருக்கு. ஸோ இந்த மாரி காடுகள் வந்து அழியாம இருக்கணும்னா, அங்க இருக்கிற காட்டு கோவில்கள வந்து பராமரிக்கணும். ஸோ அந்த காட்டு கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான மரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அத நம்மள வந்து வேற எதுவும் ஸ்தாபனங்கள், ஏதாவது அரசு நிறுவனங்கள் எல்லாம் அங்க வந்து கொண்டு வந்து அந்த காட்ட அழிக்கக்கூடாதுங்கிற ஒரு பதிவ இந்த கட்டுரையில பண்ணியிருப்பாங்க. இதில இன்னொரு கட்டுரை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டுரையா ஒண்ணு இருந்தது. எப்படின்னா, தாவரங்களுக்கு வந்து உயிர் உண்டுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, அதுக்கு உணர்வும் இருக்குங்கிறத வந்து சந்திரபோஸ்ங்கிற ஒருத்தர் வந்து அ 1900ங்கள் சம்திங்கில அ அத பரிசோதனை பண்றாரு. அத வந்து நிரூபிக்கிறாரு. இதுக்கு வந்து இன்னொரு அமெரிக்க அ ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து அ ஒரு கால்வனோமீட்டர் கருவிய யூஸ் பண்ணி அ செடிகளுக்கு உணர்வு இருக்குங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. எப்படின்னா, அந்த கால்வனோமீட்டர அந்த செடிகள்ல கனெக்ட் பண்ணிட்டு, அந்த செடியோட இலைய வந்து ஒரு சூடான ஒரு காஃபிக்குள்ள முக்குறாரு. அப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஆனா, அ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெட்ரோலையும், தீக்குச்சியும் எடுத்துட்டு வந்து கொளுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்ட கொண்டு வராரு. அத எடுக்க போறதுக்கு முன்னாடி அத இமேஜின் பண்றாரு. அந்த இமேஜின் பண்ணும்பொழுதே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு வேரியேஷன் தெரியுது. அது ஒரு அதிர்வு தெரியுது. ஸோ, அத அந்த தீக்குச்சியும், பெட்ரோலையும் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கற்பனை மனிதன் வந்து அந்த செடி இலைய வந்து எரிக்கிற மாரி ஒரு கற்பனை செய்யும் பொழுதே, அந்த அதிர்வு தெரியுதுங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் இதே மாரி நெறையா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு 5 நபர்கள கொண்டு வந்து ஒ அதே மாரி கால்வனோமீட்டர்ல வந்து செடிய கனெக்ட் பண்ணிட்டு, ஒரு ரூம்ல வந்து 5 பேர்ல 4 பேர் வந்துட்டு கால வந்து செடி பக்கத்துல டக்கு டக்குன்னு சத்தம் மட்டும் எழுப்பிட்டு போயிடுறாங்க. 5வது நபர் வந்து என்ன பண்றாருன்னா, அதுல வந்து அந்த செடியோட இலைகள வந்து பூட்ஸ் காலால வந்து அப்படியே அ நசுக்குறாரு. ஸோ, இதனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கடுத்து ஒரு 10 நிமிடங்கள் கழிச்சு அதே நபர்கள உள்ள கொண்டு வராங்க. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. அந்த 5வது நபரோட பூட்ஸ் கால் சவுண்ட் கேட்டு உள்ள வரம்போது, அந்த அதிர்வு வெளிப்படுது. அந்த பய உணர்வு வந்து அந்த தாவரத்துக்கு இருக்கு. ஆ ஸோ இத வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம அம் ஆடு, கோழிகள்லாம் மரங்கள் பக்கத்துல வெட்டணும்னா, அந்த மரங்கள் வந்து பயப்படுங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுக்கே அதுக்கு வந்து உணர்வு இருந்து அது பயப்படுதுன்னா, ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு மரத்த வெட்டம்போது, அந்த மரத்துக்கு எப்படியான உணர்வுகள் இருக்கும்னு நெனச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குங்கிறதையும் இதில பதிவு பண்ணியிருப்பாங்க. உண்மதானே அதுவும். ஃபைனலா மரங்கள வந்து வெட்டப்படுறதுக்கு எதிரா குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும். இந்த கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான கட்டுரையா தோணுச்சு. ஏன்னா, நமக்கு வந்து நெறைய சட்டங்கள் பத்தி தெரியாதனால, நெறைய ஏமாற்றப்படுறோம். ஏன்னா, ஒரு ஒரு இடம் ஒரு வீட்டிலேயோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு சாலையோரத்திலேயோ மரங்கள் வந்து வெட்டுறது வந்து சட்டவிரோதம் தான். ஆனா, ஏதாவது சாலை விரிவாக்க பணி இந்த மாரி காரணத்தினால மரங்கள வெட்டலாம். அதற்குரிய கரெக்ட்டான அவங்ககிட்ட அந்த லெட்டர் இருக்கா? அந்த டாக்குமெண்ட் இருக்காங்கிறத நாம வந்து செக் பண்ணணும். வெட்டுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும். அதே மாரி அப்படி சாலை விரிவாக்க பணி இந்த மாரி கண்டிப்பா எடுத்தே ஆகணுங்கிற மாரி முடிவு பண்ணி அத வெட்டுனாங்கன்னா, ஒரு மரம் வெட்டுனாங்கன்னா 10 மரங்கள் நடணுங்கிற ஒரு சட்டமும் இருக்கு. அந்த சட்ட பிரிவுகளையும் வந்து இந்த கட்டுரைகள்ல வந்து குடுத்துருக்குறாங்க. ஆ ஸோ இதுக்கு மரத்துக்கு வெட்டுறதுக்கு எதிரா குரல் கொடுக்கிறது முக்கியத்த வந்து இந்த கட்டுரையில பார்க்கலாம்.
ஓகே நண்பர்களே, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுரைகள் ஒவ்வொன்னும் படிக்கும் பொழுதும், படிச்சு முடிச்சதுக்கப்புறமும், ஆ மரத்த பத்தி நம்ம ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏதோ ஒண்ணுங்கிற மாரி சாதாரண நம்ம விட்டு போக மாட்டோம். அடுத்து நீங்க ஏதோ ஒரு வாக்கிங் போகும்பொழுதோ, ட்ரெயின்ல போகும்பொழுதோ, ஏதோ ஒரு இடத்துல நிக்கும்போதோ, அங்க ஒரு மரம் இருக்கும் பொழுது, அத ஒரு நண்பரா பார்க்கறக்கூடிய மனநிலைய கொண்டு வரும். அதேமாரி மண்ணின் மரங்கள்ங்கிறத அந்த புத்தகத்தோட தலைப்புக்கு ஏத்த மாரி, மரபு சார்ந்த அந்த இடத்திலேயே பல ஆண்டு காலம் வளர்ந்த மரத்த வந்து பாதுகாக்கணுங்கிறது முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகத்தில நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நினைவுகள் நெறையா இருக்கும். மரங்கள் சம்மந்தமா. இந்த புத்தகத்த படிச்சதுக்கப்புறம் நெறையா நினைவுகள கொண்டு வர முடிஞ்சது. அது இல்லாம ஒரு மரம் வந்து மனிதனுக்காக மட்டும் இல்ல, அது பல்லுயிர்களுக்காக இருக்குதுங்கிறத வந்து உணர முடியுது. மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயங்கிறது உண்மதான். ஆனா, மரம் வந்து அப்படி இல்ல. ஸோ அத வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுக்கப்புறம் இந்த புத்தகத்த படிச்சதுக்கப்புறம், ஒரு மரத்த நாம பார்க்குற பார்வை வேறையா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இந்த புத்தகத்தோட பின்னாடி வந்து ஒவ்வொரு அ பழமையான மரங்களோட தமிழ் பெயர்களும், அதோட தாவரவியல் பெயர்களும் இருக்கும். நெறையா இதில இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம். ஓகே மக்களே. இன்னொரு புத்தகத்திலயோ, படங்கள்லயோ, வித்தியாசமான படங்கள்லயோ சந்திப்போம். ஓகே நண்பர்களே. எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.